எங்க எழில் தனியா வீடு பார்த்து பால் காய்ச்சி அங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த விஷயத்த வீட்ல வந்து சொல்ல, இந்த வீடு, இந்த குடும்பம் எப்படி இருந்தது? கடைசியில இது இப்படி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சேன்னு நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கு பக்கபலமா இங்க வந்து பாக்கியாவும் சில விஷயங்கள் சொல்ல, இத ஈஸ்வரியும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி பாக்கியான்னு சொல்லிட்டு அங்க உள்ள போய் படுக்க, இங்க ஈஸ்வரிய நெனச்சு கவலையில பாக்கியாவும் இருக்காங்க. இங்க தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசாம அந்த இடத்துலேருந்து வெளியேறி இங்க வந்து ரூமுக்கும் போயிடுறாங்க இனியா. இனியா ஒரு வார்த்தை கூட தன்னுடைய அம்மா கிட்ட பேசவே இல்ல. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறவங்க என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப சண்டை போடுறாங்க. அது இல்லடி இனியா, அண்ணன் என்ன நிரந்தரமாக அங்கேவா இருக்க போகிறான், நிச்சயமாக வீட்டுக்கு வருவாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எது என்னமோம்மா, அண்ணன் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துறாங்க. இங்கே பாக்கியாவும் ரொம்ப கவலையில் இருக்காங்க. இங்கே நம்ம நினச்சது எப்போ நடக்கும், இந்த வீட்டுக்கு எழில் திரும்ப எப்போ வருவான் அப்படின்ற யோசனையில் தான் இருந்துட்டுருக்காங்க. அதே போல் எழிலும் சரி அமிர்தாவும் சரி தனியாக வீடு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. வந்திருக்க அம்மாவும் அடுத்த நாள் சரிடி நீ பார்த்துக்கோ, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. சரிம்மா பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை அனுப்பி வச்சிடறாங்க. இங்கே அமிர்தாவும் எழில் வேலை விஷயமா வெளியில் போக இங்கே அமிர்தா தன்னுடைய குழந்தையுடன் வீட்டில் இருந்துட்டு இருக்க. அதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை அனுப்பி வச்சிடறாங்க. தன்னுடைய அம்மாவும் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போகிற நேரத்தில் அப்போ ஆஃபீஸ்க்கு போகிற ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வெளியில் போகிற அமிர்தாவோட அம்மாவை பார்க்குறாங்க. இது அமிர்தாவோட அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லி வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு அமிர்தாவோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் தான் கோபியோட செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அதானே நான் அன்றைக்கி உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை அமிர்தாவும் எழிலும் இங்கே தான் வீடு பிடிச்சி தங்கியிருக்காங்க, அதுக்கு தான் இன்றைக்கி பால் காய்ச்சிருக்காங்க, அதனால தான் வந்துட்டு போனேன்னு சொல்லும்போது, அப்படியா எழில் அமிர்தா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி எதுக்கு இந்த வெயிலில், வாங்கல ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை பரவாயில்லம்மா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இப்படியே விட்டுட்டு போவீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க காஃபி ஷாப்புக்கு. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு ராதிகா சில விஷயங்களை பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில் இங்கே அமிர்தாவும் எழிலும் வீட்டை விட்டு வெளியில் வந்து தங்குறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. பாவம் அந்தளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்படி பாக்கியம் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இல்லை நான் இதை வந்துட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல. அமிர்தா தனியாக குழந்தை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு துணையாகவும் அந்த வீட்டில் அவள் இருந்தானா கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பாள். இப்போ அவளை தனியாக விட்டுட்டு இப்போ எழிலும் வேலைக்கு கிளம்பி போயிடுவான். அவள் பாவம் இல்லையா, குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட மாட்டாளா? இதெல்லாம் தெரிஞ்சும் பாக்கியா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அந்த வீட்டில் அவங்களோட திமிருத்தனம் தான் கோலிச்சு இருக்கணும்னு நினைப்பாங்க போல். இப்போல்லாம் அவங்க முன்ன மாதிரி கிடையவே கிடையாது. முன்னெல்லாம் பசங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போது தான் உயிராக இருந்த எழிலையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க போகுது, அதை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கான காரணங்களை வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களை திருப்திப்பட வைக்கணும், என்ன சொன்னால் நீங்கள் திருப்தி ஆவீங்க அப்படின்றத நினச்சி தான் அதுக்கான பதிலை தான் அவங்கள கொடுத்துருப்பாங்களே தவிர உண்மையான காரணம் என்னவோ அதை மறைச்சி தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லும்போது, இங்கே அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் உங்கள் பொண்ணு அமிர்தாவை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகலாம். எதுக்காக குழந்தைய வச்சுட்டு தனியாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை நீங்களே பார்த்துட்டு நீங்களே தனியாக இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் எழில் அமிர்தா அப்புறம் நீலா குட்டின்னு நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுக்கு இவங்களும் அது எப்படிம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதே வீட்டில் நம்மளும் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் அதுக்காக சொல்ல வரல, இங்கே அமிர்தா தனியாக இருப்பாளேன்றதுக்காக தான் அதை பற்றி பேச வந்தேன். எழில் இன்னமும் வேலை கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எப்போ அவன் ஒரு படத்துக்கு கமிட் ஆகி அந்த படத்தை எடுத்து எப்போ அவன் முன்னேறது, அப்போ அது வரைக்கும் அவன் வெளியில் தங்கிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வாடகை வீட்டில் வாடகைக்கு கொடுக்க கூட பணம் வேணும்லன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு பேசுகிற மாதிரி இங்கே ராதிகா ஆக்டிங் பண்ணுறாங்க. அமிதாவுடைய அம்மாவுடைய மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காக. தனியாக இருக்கான், அந்த கணேஷ் கூட தேடியில் வந்துட்டானா, ஏற்கனவே அந்த கணேஷ் கூட பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அமிதாவை எதுக்கு தான் இந்த பாக்கியா தனியாக வீட்டை விட்டு அனுப்புகிற அளவுக்கு முடிவெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிறதா முடிவாக போயிடுச்சு. இவ்வளோ நாளைக்கு மாமா இருந்தார், ஆனால் இப்போ பார்த்தீங்களா எல்லா முடிவையும் அவங்களே தனியாக எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதையெல்லாம் கேட்ட இங்கே அமிதாவோட அம்மா, போதும் நிறுத்துமா, உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கன்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண போவோன்னு நினச்சி தானே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கிடையாது. இங்கே அமிர்தா நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். அவங்களால தான் எழிலும் என் பொண்ணும் நல்லபடியாக இருக்காங்க. இல்லைனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்போ அவள் தனிமையாக பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஆனால் இப்போ துணைக்கு எழில் இருக்காரு. எழில் நல்லபடியாக என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. சும்மா தொட்டத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இல்லை பாக்யா சம்மந்தி எதுக்காக வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்றதான் உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே எனக்கும் பாக்யாவுக்கும் நல்லாவே தெரியும். அது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம். அதை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசி உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் நீங்கள் அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிற விதம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் என்கிட்ட பாக்யாவை பற்றியோ என் பொண்ணை பற்றியோ என் மருமகனை பற்றியோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவுக்கு, நான் உங்கள் நல்லதுக்காக தானே சொல்ல வந்தேன், அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னவே இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி கோவப்பட, போதும் நிறுத்துமா, நீ கூப்பிட்டன்றதுக்காக உன் மேலே மரியாதை வச்சு இவ்வளோ தூரம் வந்தால் பாரு, என்னையும் சொல்லணும். என் பொண்ணு இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கா. தேவையில்லாமல் அவள் வாழ்க்கை ஏதாவது சரி பண்ணுறேன்னு சொல்லி அவள் வாழ்க்கையை நீ எதுவும் கெடுத்து வச்சிடாத. என் பொண்ணு எப்படி இருக்கணும், அவள் எந்த மாதிரி வாழணுன்றதை எங்கள் பாக்கியா பார்த்துப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சுட்ருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் என் மருமகனையும் என் பொண்ணையும் கைவிட்டுற மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்துகிறாங்க எங்கள் அமிதாவோட அம்மா. இதை கேட்டு பொறுக்க முடியாமல் கிளம்பி நிற்கிறாங்க எங்கள் ராதிகாவும். ராதிகாவை பார்த்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தேவையில்லாமல் கணேஷை பற்றிலாம் நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க? கணேஷ் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்காரு. ஏன் அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்களே பிரச்சனை பண்ண வைப்பீங்களா? பண்ணக்கூடிய ஆள் தானே நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் ராதிகாவை பார்த்து அமிதாவோட அம்மா கேள்வி கேட்க, என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் இதுக்காக அப்படியெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி இங்கே ராதிகாவும் சொல்ல, பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எதுவும் என் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். இவ்வளோ நாளாக என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நானும் அமைதியாகவே இறந்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணை கொடுத்துட்டோன்றதுக்காக எல்லா இடத்துலையும் இறங்கி போக மாட்டேன். இதுவே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நான் நடந்திருக்க விதமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன். அவரும் 2வது கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் உங்களை பற்றி உங்கள் பொண்ணை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வேறு யாரை பற்றியும் யோசிக்கிறதும் கிடையாது, அவங்களுக்காக எதையும் செய்கிறதும் கிடையாது. இங்கே சம்மந்தி அம்மா தான் தன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. இப்போ எழில் தனியாக குடியேறி வந்தப்போ கூட அவங்க தான் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா இது நிரந்தரமும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கிடையில் ஏதாவது நீங்கள் பேசி என் மூலமாக பிரச்சனை வர வச்சு குடும்பத்தை மொத்தமாக பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. இதுக்கப்புறம் உங்களால் என் மருமகனுக்கோ இல்லை அமிர்தாவுக்கோ பிரச்சனை ஏதாவது கொடுக்கணுமோ இல்லை கொடுக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நான் வருவேன். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பாக்கியா சம்மந்தியாக இந்த மாதிரி பேசுகிறது இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ரிட்டன் கிளம்பி தன்னுடைய பாஸ் எடுத்துகிட்டு கிளம்பி போக, இந்த அம்மாவை நம்ம என்னமோ நினச்சோம், ஆனால் இவங்க இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்களே நினச்சி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. ஹோட்டலில் வச்சு எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ராதிகாவை பார்க்க வேட்கை தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறவங்க ரொம்ப கோவத்தோட எங்கள் காரில் ஏறி கிளம்பி போக, இங்கே இந்த பொம்பளைக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என்னையை கூப்பிட்டு என்னையிட்டையே என் சம்மந்தியை பற்றி தப்பாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் அவங்களும் காரி துப்பாத குறையா எங்கள் ராதிகாவை பற்றின எண்ணங்கள் எல்லாமே தவிர அவங்களுக்கு கிளம்ப, இங்கே இனிமேல் அமிதாவுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த விஷயத்தை பற்றி தம்பிக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினச்சி எங்கள் எழிலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கிடையில் இங்கே பாக்கியா கிட்டே விஷயத்த எழில் ஃபோன் பண்ணி சொல்ல, சரிடா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்டா, நீயும் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம், நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, உனக்கு வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே இவங்க மூலமாக உனக்கு பிரச்சனை வருதுன்னா அதையும் என்னால் பார்த்து சரி பண்ண முடியும், நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்க சொல்லிடுறாங்க. இந்த ராதியா இதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி இங்கே பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் பாக்கியாவும் இருந்துகிட்ருக்காங்க. பொறுமையாக இருப்போம், இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஏற்கனவே அவங்க அம்மா கிட்டேயே பயங்கர திட்டு வாங்கிட்டு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. இதில் நம்மளும் போய் அவமானப்படுத்த வேண்டாம். அந்த அவமானத்துலேருந்து அவங்களாலே மீண்டு வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா பேசிட்டு போனதாக எழிலும் சொல்லியிருக்கான். சரி பொறுமையாக இருப்போம், இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் யோசனையில் இருக்காங்க. வீட்டுக்கு போகிற ராதிகா பயங்கர கோவத்தில் இருக்கிறத பார்த்து கோபி கேட்க, கோபிகிட்டையும் ரொம்ப கோவத்தை காட்டிட்டு அவங்க அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு சாத்திக்கிறாங்க. என்னாச்சு, காலையிலேருந்து நல்ல விதமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவளுக்கு இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலேன்னு எங்கள் கோபியும் வந்துட்டு யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க.